வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் பாகம் 5 தியாக சிகரம். அத்தியாயம் 8 படகில் பழுவேட்டரையர். புயலடித்த அன்று காலையிலேதான் பெரிய பழுவேட்டரையர் கடம்பூரிலிருந்து தஞ்சைக்கு புறப்பட்டார் என்பது நேயர்களுக்கு நினைவிருக்கும். கொள்ளிட நதி வரையில் அவர் வழக்கமான பாதையிலே சென்று பின்னர் கொள்ளிடக்கரை சாலை வழியாக மேற்கு நோக்கி திரும்பினார். சோழ நாட்டு கிராமங்களின் வழியாக அவர் நீண்ட பிரயாணம் செய்ய விரும்பவில்லை. மேற்கே சென்று திருவையாற்றுக்கு நேராக கொள்ளிடத்தை கடக்க விரும்பி சென்றார். வழக்கம் போல் நூற்றுக்கணக்கான பரிவாரங்களுடன் இச்சமயம் பெரிய பழுவேட்டரையர் புறப்படவில்லை. தாம் போவதும் வருவதும் கூடிய வரையில் எவருடைய கவனத்தையும் கவராமல் இருக்க வேண்டுமென்று நினைத்தார். ஆகையால் 10 பேரை தான் தம்முடன் அழைத்து போனார். திருவையாற்றுக்கு நேரே கொள்ளிடத்துக்கு வடகரையில் பழுவேட்டரையர் வந்தபோது அந்த பெரிய நதியில் வெள்ளம் இரு கரையையும் தொட்டுக்கொண்டு பிரவாகமாக போய்கொண்டிருந்தது. அங்கிருந்த சிறிய படகில் குதிரைகளை கொண்டு போவது இயலாத காரியம். பெருங்காற்றுக்கு அறிகுறிகள் காணப்பட்டு கொண்டிருந்தன. ஆகையால் திரும்பி போவதற்கு சௌகரியமாக இருக்கட்டும் என்று குதிரைகளை வடகரையில் விட்டுவிட்டு பழுவேட்டரையர் தம்முடன் வந்த 10 வீரர்களுடன் படகில் ஏறினார். படகு நடு நதியில் சென்று கொண்டிருந்த போது புயல் வலுத்துவிட்டது. படகோட்டிகள் இருவரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படகை செலுத்தினார்கள். நதி வெள்ளத்தின் வேகம் படகை கிழக்கு நோக்கி இழுத்தது. புயல் அதை மேற்கு நோக்கி தள்ள பார்த்தது. படகோட்டிகள் படகை தெற்கு நோக்கி செலுத்த முயன்றார்கள். இந்த 3 வித சக்திகளுக்கு இடையில் அகப்பட்டு கொண்ட படகு திரும்பி திரும்பி சக்கராகாரமாக சுழன்றது. பழுவேட்டரையரின் உள்ளத்திலும் அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்து சுழன்று கொண்டிருந்தது. நந்தினியின் எதிரில் இருக்கும்போது அவருடைய அறிவு மயங்கி போவது சாதாரண வழக்கம். அவள் கூறுவதெல்லாம் சரியாகவே அவருக்கு தோன்றும். வாழ்நாளெல்லாம் தமக்கு பிடிக்காமல் இருந்த ஒரு காரியத்தை நந்தினி சொல்லும்போது அது செய்வதற்குரியதாகவே அவருக்கு தோன்றிவிடும். ஏதேனும் மனதில் சிறிது சந்தேகம் இருந்தாலும் அவருடைய வாய் சரி சரி அப்படியே செய்வோம் என்று கூறிவிடும். சொல்லிய பிறகு வாக்கு தவறி எதுவும் செய்வதற்கு அவர் விரும்புவதில்லை. இப்போதும் அவரை தஞ்சைக்கு போய் மதுராந்தகரை அழைத்து கொண்டு வரும்படி நந்தினி சொன்னபோது சரி என்று ஒத்துக்கொண்டு விட்டார். பிரயாணம் கிளம்பிய பிறகு அது சம்பந்தமாக பற்பல ஐயங்கள் எழுந்து அவர் உள்ளத்தை வதைத்தன. நந்தினியின் நடத்தையில் அணுவளவும் களங்கம் ஏற்படக்கூடும் என்று அவர் எண்ணவில்லை. ஆயினும் நந்தினியொத்த பிராயமுடைய 3 வாலிபர்களுக்கு மத்தியில் அவளை தனியே விட்டுவிட்டு வந்திருக்கிறோம் என்ற எண்ணம் அடிக்கடி அவர் மனதில் தோன்றி வேதனை தந்தது. கந்தமாறன், வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலர் ஆகிய 3 மீதும் அவர் குரோதம் கொள்வதற்கு காரணங்கள் இருந்தன. பொக்கிஷ நிலவரையில் நள்ளிரவில் தாமும் நந்தினியும் போய்கொண்டிருந்த போது கந்தமாறன் எதிர்பட்டு நந்தினியை தங்கள் மகள் என்று குறிப்பிட்டது அவர் நெஞ்சத்தில் பழுக்க காய்ச்சிய இரும்பினால் சூடு போட்டது போல் பதிந்திருந்தது. அப்போது உண்டான குரோதத்தில் அவனை கொன்று விடும்படியாகவே காவலனுக்கு இரகசிய கட்டளையிட்டு விட்டார். பின்னால் அதை பற்றி வருந்தினார். எப்படியோ கந்தமாறன் பிழைத்து விட்டான். அவன் எப்படி பிழைத்தான், நிலவரை காவலன் எப்படி மாண்டான் என்னும் விவரத்தை இன்னமும் அவரால் அறிய முடியவில்லை. அதற்கு பிறகு கந்தமாறன் தம் அரண்மனையிலேயே சில நாள் இருந்ததையும் நந்தினி அவனுக்கு சிரத்தையுடன் பணிவிடை செய்ததையும் அவரால் மறக்கவே முடியவில்லை. பிறகு வந்தியத்தேவனும் கடம்பூரில் இருக்கிறான். முதலில் அந்த அதிக பிரசங்கி வாலிபனை பார்த்ததுமே அவருக்கு அவனை பிடிக்கவில்லை. பிறகு அவன் தஞ்சாவூரில் சக்கரவர்த்தியிடம் தனியாக ஏதோ எச்சரிக்கை செய்ய விரும்பியதையும் தஞ்சை கோட்டையிலிருந்து ஒருவரும் அறியாமல் தப்பி ஓடியதையும் அறிந்தபோது அவருடைய வெறுப்பு அதிகமாயிற்று. அச்சமயம் சின்ன பழுவேட்டரையர் அவன் தப்பிச் சென்றதற்கு நந்தினி உதவி செய்திருக்கலாம் என்று குறிப்பாக சொன்னதையும் அவர் மறக்கவில்லை. அது ஒரு நாளும் உண்மையாக இருக்க முடியாது. ஏனெனில் அவன் குந்தவை பிராட்டிக்கும் இளவரசர் அருள்மொழிக்கும் அந்தரங்க தூதன் என்று தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் அவனுக்கும் நந்தினிக்கும் தொடர்பு எதுவும் இருக்க முடியாது. ஆனாலும் அவனையும் நந்தினியையும் சேர்த்து எண்ணி பார்த்த போதெல்லாம் பெரிய பழுவேட்டரையரின் இரும்பு இதயத்தில் அனல் வீசியது. பிறகு ஆதித்த கரிகாலர் இருக்கவே இருக்கிறார். அவர் முன் ஒரு சமயம் ஒரு கோவில் பட்டரின் மகளை கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினார் என்பதும் அவள்தான் நந்தினி என்பதும் அவர் காது கேட்டு இருந்தது. அவர்கள் இப்போது சந்தித்திருக்கிறார்கள். எதற்காக? ஒன்று நிச்சயம், ஆதித்த கரிகாலன் பெரிய முரடனாயிருக்கலாம், பெரியோர்களிடம் மரியாதை இல்லாதவனாய் இருக்கலாம். ஆனால் அவன் சோழ குலத்தில் உதித்தவன். அந்த குலத்தில் யாரும் பிறனில் விளையும் துரோகத்தை செய்ததில்லை. கரிகாலனும் பெண்கள் விஷயமான நடத்தையில் மாசு மறுவற்றவன். ஆனால் நந்தினி, அவளை தாம் இவ்வளவு தூரம் நம்பி அவள் விருப்பப்படியெல்லாம் நடந்து வந்திருப்பது சரிதானா? அவளுடைய நடத்தையில் மாசு ஒன்றும் இல்லை என்பது நிச்சயமா? அவளுடைய பூர்வத்தரமே இன்னும் அவருக்கு சரிவர தெரியாது. அவருடைய சகோதரன் காலாந்தக கண்டன் அவளை பற்றி சொல்லாமல் சொல்லி பலமுறை எச்சரித்திருக்கிறான். தம்பி கூறியதே சரியாக போய்விடுமோ? நந்தினி தம்மை வஞ்சித்து விடுவாளா? ஆகா, கதைகளில் சொல்கிறார்களே, அது போன்ற வஞ்சக நெஞ்சமுள்ள ஸ்திரீகள் உண்மையிலேயே உலகத்தில் உண்டா? அவர்களில் ஒருத்தி நந்தினியா? இப்படி எண்ணிய போது பெரிய பழுவேட்டரையரின் உள்ளத்தில் குரோதக்கனல் கொழுந்து விட்டது. அதே சமயத்தில் நந்தினியின் மீது அவர் கொண்டிருந்த மோகத்தீயும் ஜுவாலை வீசியது. இவற்றினால் உண்டான வேதனையை மறப்பதற்காக
பழுவேட்டரையர் தம் தலையை ஆட்டிக்கொண்டு தொண்டையையும் கனைத்து கொண்டார். 10 பேருக்கு மத்தியில் இருக்கிறோம் என்ற நினைவுதான் அவர் தமது பெரிய தட கைகளினால் நெற்றியில் அடித்து கொள்ளாமல் தடை செய்தது. அவரை அறியாமல் பெரிய நெடுமூச்சுகள் வந்து கொண்டிருந்தன. படகின் விளிம்புகளை இறுக பிடித்து கொண்டு பற்களை கடித்து கொண்டு, எல்லா உண்மைகளையும் இன்னும் 2 தினங்களில் தெரிந்து கொண்டு விடுகிறேன். இதுவரை செய்த தவறு போல் இனிமேல் ஒரு நாளும் செய்வதில்லை என்று சங்கல்பம் செய்து கொண்டார். அத்தியாயம் 9. கரை உடைந்தது. பழுவேட்டரையரின் மனத்தில் குடிக்கொண்டிருந்த வேதனையை படகிலே இருந்த மற்றவர்கள் உணரக்கூட இல்லை. புயற்காற்றில் படகு அகப்பட்டு கொண்டதன் காரணமாக அவர் அவ்வளவு சங்கடப்படுவதாக நினைத்தார்கள். பெரிய பழுவேட்டரையர் மனோதைரியத்தில் நிகரற்றவர் என பெயர் வாங்கியிருந்தவர். அவரை இவ்வளவு கலங்கி போனதை பார்த்து மற்றவர்களின் மனதிலும் பீதி குடிக்கொண்டது. எந்த நேரம் படகு கவிழுமோ என்று எண்ணி அனைவரும் தப்பி பிழைப்பதற்கு வேண்டிய உபாயங்களை பற்றியும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக வெகுநேரம் படகு தவித்து தத்தளித்த பிறகு கரை ஏற வேண்டிய துறைக்கு அரைக்காத தூரம் கிழக்கே சென்று கரையை அணுகியது. இனி கவலையில்லை என்று எல்லோரும் பெருமூச்சு விட்டார்கள். அச்சமயத்தில் நதிக்கரையில் புயற்காற்றினால் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்த மரங்களில் ஒன்று தடார் என்று முறிந்து விழுந்தது. முறிந்த மரத்தை காற்று தூக்கி கொண்டு வந்து படகின் அருகில் தண்ணீரில் போட்டது. படகை திருப்பி அப்பால் செலுத்துவதற்கு ஓடக்காரர்கள் பெரும் முயற்சி செய்தார்கள். பலிக்கவில்லை. மரம் அதிவேகமாக வந்து படகில் மோதியது. படகு தடால் என்று கவிழ்ந்தது. மறுகணம் படகில் இருந்தவர்கள் அனைவரும் தண்ணீரில் விழுந்து மிதந்தார்கள். மற்றவர்கள் எல்லோரும் படகு கவிழ்ந்தால் தப்பி பிழைப்பது பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதனால் அவ்வாறு உண்மையில் நிகழ்ந்து விட்டதும் அந்த அபாயத்திலிருந்து சமாளிப்பதற்கு ஓரளவு ஆயத்தமாயிருந்தார்கள். கரையை நெருங்கி படகு வந்து விட்டிருந்தபடியால் சிலர் நீந்தி சென்று கரையை அடைந்தார்கள். சிலர் மரங்களின் மீது தொத்திக் கொண்டு நின்றார்கள். சிலர் கையில் அகப்பட்டதை பிடித்து கொண்டு தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பழுவேட்டரையர் வேறு சிந்தனைகளில் ஈடுபட்டிருந்தபடியால் படகுக்கு நேர்ந்த விபத்தை எதிர்பார்க்கவே இல்லை. படகு கவிழ்ந்ததும் தண்ணீரில் மூழ்கிவிட்டார். அவரை பிரவாகத்தின் வேகம் வெகு தூரம் அடித்து கொண்டு போய்விட்டது. சில முறை தண்ணீர் குடித்து மூக்கிலும் காதிலும் தண்ணீர் ஏறி திணறி தடுமாறி கடைசியில் ஒருவாறு சமாளித்து கொண்டு அவர் பிரவாகத்துக்கு மேலே வந்தபோது படகையும் காணவில்லை, படகில் இருந்தவர்கள் யாரையும் காணவில்லை. உடனே அந்த கிழவரின் நெஞ்சில் பழைய தீரத்துவம் துளிர்த்து எழுந்தது. எத்தனையோ போர்களில் மிக ஆபத்தான நிலைமையில் துணிவுடன் போராடி வெற்றி பெற்ற அந்த மாபெரும் வீரர் இந்த கொள்ளிடத்து வெள்ளத்துடனும் போராடி வெற்றி கொள்ள தீர்மானித்தார். சுற்றுமுற்றும் பார்த்தார். சமீபத்தில் மிதந்து வந்த ஒரு மரக்கட்டையை எட்டி பிடித்து கொண்டார். கரையை குறிவைத்து நீந்த தொடங்கினார். வெள்ளத்தின் வேகத்துடனும் புயலின் வேகத்துடனும் ஏக காலத்தில் போராடி கொண்டே நீந்தினார். கை சளைத்த போது சிறிது நேரம் வெறுமனே மிதந்தார். பலமுறை நதிக்கரை ஏற முயன்ற போது மழையினால் சேராகியிருந்த கரை அவரை மறுபடியும் நதியில் தள்ளிவிட்டது. உடனே விட்டுவிட்ட கட்டையை தாவி பிடித்து கொண்டார். இவ்விதம் இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலாகும் வரையில் போராடிய பிறகு நதிப்படுக்கையில் நாணற்காடு மண்டி வளர்ந்திருந்த ஓர் இடத்தில் அவருடைய கால்கள் தரையை தொட்டன. பின்னர் வளைந்து கொடுத்த நாணர் புதர்களின் உதவியை கொண்டு அக்கிழவர் தட்டு தடுமாறி நடந்து கடைசியாக கரை ஏறினார். அவரை சுற்றிலும் கனாந்தகாரம் சூழ்ந்திருந்தது. பக்கத்தில் ஊர் எதுவும் இருப்பதாகவே தெரியவில்லை. திருமலையாற்றுக்கு எதிரில் கரையேற வேண்டிய ஓடத்துறைக்கு சுமார் 1.5 காத தூரம் கிழக்கே வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆம், குடந்தை நகரத்துக்கு அருகிலேதான் தாம் கரையேறி இருக்க வேண்டும். இன்றிரவு எப்படியாவது குடந்தை நகருக்கு போய்விட முடியுமா? புயல் அப்போதுதான் பூரண உக்கிரத்தை அந்த பிரதேசத்தில் அடைந்திருந்தது. 100,000 பேய்கள் சேர்ந்து சத்தமிடுவது போன்ற பேரோசை காதை செவிடுபடச் செய்தது. மரங்கள் சடசடவென்று முறிந்து விழுந்தன. வானத்தில் அண்ட கடாகங்கள் வெடித்து விடுவது போன்ற இடி முழக்கங்கள் அடிக்கடி கேட்டன. பெருமழை சோவென்று கொட்டியது. எங்கேயாவது பாழடைந்த மண்டபம் அல்லது பழைய கோயில் இல்லாமலா போகும்? அதில் தங்கி இரவை கழிக்க வேண்டியதுதான். பொழுது விடிந்த பிறகுதான் மேலே நடையை தொடங்க வேண்டும் என்று முடிவு கட்டிக்கொண்டு தள்ளாடி நடுங்கிய கால்களை ஊன்றி வைத்த வண்ணம் நதிக்கரையோடு நடந்து சென்றார். நதியில் கரையின் விளிம்பை தொட்டுக்கொண்டு வெள்ளம் போய்கொண்டிருந்தது. மழை பெய்தபடியால் கரை மேலேயும் ஓரளவு தண்ணீராயிருந்தது. இருட்டை பற்றியோ சொல்ல வேண்டியதா இல்லை. ஆகவே அந்த வீரக்கிழவர் நடந்து சென்றபோது தம் எதிரிலே நதிக்கரையின் குறுக்கே கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக ஓடியதை பற்றி அதிக கவனம் செலுத்தவில்லை. திடீரென்று முழங்கால் அளவு ஜலம் வந்துவிட்டதும் சற்று தயங்கி யோசித்தார். தொடையளவு ஜலம் வந்ததும் திடுக்கிட்டார். அதற்கு மேலே யோசிப்பதற்கு அவகாசமே இருக்கவில்லை. மறுகணம் அவர் தலை குப்பர தண்ணீரில் விழுந்தார். கொள்ளிடத்தின் கரை உடைத்து கொண்டு அந்த இடத்தில் தெற்கு நோக்கி போய்கொண்டிருந்த வெள்ளம் அவரை உருட்டி புரட்டி அடித்து கொண்டு போயிற்று. கரைக்கு அப்பால் பள்ளமான பிரதேசமானபடியால் அவரை ஆழமாக, இன்னும் ஆழமாக அதல பாதாளத்துக்கே அடித்து கொண்டு போவது போல் இருந்தது. படகு கவிழ்ந்து நதியில் போய்கொண்டிருந்த வெள்ளத்தில் மூழ்கிய போது அவர் சற்று எளிதாகவே சமாளித்து கொண்டார். இப்போது அவ்விதம் முடியவில்லை.
உருண்டு புரண்டு கீழே கீழே போய்க் கொண்டிருந்தார். கண் தெரியவில்லை, காது கேட்கவில்லை, நிமிர்ந்து நின்று மேலே வரவும் முடியவில்லை. மூச்சு திணறியது. யாரோ ஒரு பயங்கர ராட்சதன் அவரை தண்ணீரில் அமுக்கி அமுக்கி தலை குப்புற புரட்டி புரட்டி அதே சமயத்தில் பாதாளத்தை நோக்கி இழுத்து கொண்டு போனான். ஆகா, அந்த ராட்சதன் வேறு யாருமில்லை, கொள்ளிடத்தின் கரையை உடைத்து கொண்டு உடைப்பின் வழியாக அதிவேகமாக பாய்ந்து வந்த வெள்ளமாகிய ராட்சதன் தான். அவனுடைய கோரமான பிடியிலிருந்து, பயங்கரமான உருட்டலிலிருந்து தப்பி பிழைக்க முடியுமா? கால் தரையில் பாவவில்லையே, கைக்கு பிடி எதுவும் அகப்படவில்லையே. மூச்சு திணறுகிறதே, கழுத்தை பிடித்து திருகுவது போல் இருக்கிறதே, காது செவிடுபடுகிறதே. துர்கா பரமேஸ்வரி, தேவி, நான் இந்த விபத்திலிருந்து பிழைப்பேனா? அடி பாவி நந்தினி, உன்னால் எனக்கு நேர்ந்த கதியை பார். ஐயோ பாவம், உன்னை அந்த துர்த்தர்கள் மத்தியில் விட்டுவிட்டு வந்தேனே. சேச்சி, உன் அழகை கண்டு மயங்கி உன் நிலையை கண்டு இறங்கி உன்னை மணந்து கொண்டதில் நான் என்ன சுகத்தை கண்டேன்? மன அமைதி இழந்ததை தவிர வேறு என்ன பலனை அனுபவித்தேன்? கடைசியில் இப்படி கொள்ளிட உடைப்பில் அகப்பட்டு திணறி திண்டாடி சாகப் போகிறேனே. 64 போர்க்காயங்களை சுமந்த என் உடம்பை புதைத்து வீரக்கல் நாட்டி பள்ளிப்படை கட்டப்போவதில்லை. என் உடலை யாரும் கண்டெடுக்கப் போவது கூட இல்லை. எங்கேயாவது படு பள்ளத்தில் சேற்றில் புதைந்து விடப் போகிறேன். என் கதி என்ன ஆயிற்று என்று கூட யாருக்கும் தெரியாமலே போய்விடப் போகிறது. அல்லது எங்கேயாவது கரையில் கொண்டு போய் என் உடம்பை இந்த வெள்ளம் ஒதுக்கி தள்ளிவிடும். நாய் நரிகள் பிடுங்கி தின்று பசியாரப் போகின்றன. சில நிமிட நேரத்திற்குள் இவை போன்ற எத்தனையோ எண்ணங்கள் பழுவேற்றையர் மனதில் தோன்றி மறைத்தன. பின்னர் அடியோடு அவர் நினைவை இழந்தார். தடார் என்று தலையில் ஏதோ முட்டியதும் மீண்டும் சிறிது நினைவு வந்தது. கைகள் எதையோ, கருங்கல்லையோ கெட்டியான தரையையோ பிடித்து கொண்டிருந்தன. ஏதோ ஒரு சக்தி அவரை மேலே கொண்டு வந்து உந்தி தள்ளியது. அவரும் மிச்சமிருந்த சிறிது சக்தியை பிரயோகித்து கரங்களை ஊன்றி மேலே எழும்பி பாய்ந்தார். மறு நிமிடம் கெட்டியான கருங்கல் தரையில் அவர் கிடந்தார். கஷ்டப்பட்டு கண்களை திறக்க பிரயத்தனப்பட்டார். இறுக அமுங்கி கிடந்த கண்ணிமைகள் சிறிது திறந்ததும் எதிரே தோன்றிய ஜோதி அவருடைய கண்களை கூசச் செய்தது. அந்த ஜோதியில் துர்கா பரமேஸ்வரியின் திருமுக மண்டலம் தரிசனம் தந்தது. தேவி, உன் கருணையே கருணை. என்னுடைய அமைதியற்ற மண்ணுலக வாழ்வை முடித்து விண்ணுலகில் உன்னுடைய சன்னிதானத்துக்கு அழைத்து கொண்டாய் போலும். இல்லை இல்லை, இது விண்ணுலகம் இல்லை, மண்ணுலகத்தில் உள்ள அம்மன் கோவில். எதிரே தரிசனம் அளிப்பது அம்மனுடைய விக்கிரகம். தாம் விழுந்து கிடப்பது கர்ப்பகிரகத்தை அடுத்துள்ள அர்த்த மண்டபம். அம்மனுக்கு அருகில் முணுக் முணுக்கென்று சிறிய தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அதன் வெளிச்சந்தான் சற்று முன் தன் கண்களை அவ்வளவு கூசச் செய்தது. வெளியிலே இன்னும் சோ என்று மழை பெய்து கொண்டிருக்கிறது. புயலும் அடித்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு புயலும் மழையும் தேவி கோவிலின் கர்ப்பகிரகத்தில் ஒளிர்ந்த தீபத்தை அசைக்க முடியவில்லை. அது ஒரு நல்ல சகுனமோ? துர்கா பரமேஸ்வரி தம்மிடம் வைத்துள்ள கருணை கரிகுறியோ? எத்தனையோ பெரிய விபத்துகள் வந்தாலும் தமது ஜீவன் மங்கிவிடாது என்று எடுத்து காட்டுவது போலல்லவா இருக்கிறது. ஜெகன் மாதாவின் கருணையே கருணை. தமது பக்தி எல்லாம், தாம் செய்த பூசணை எல்லாம் வீண் போகவில்லை. கிழவர் தட்டு தடுமாறி எழுந்து நிற்க முயன்றார். அவர் உடம்பு நடுங்கியது. வெகுநேரம் வெள்ளத்திலேயே கிடந்தபடியால் உடம்பு ஸ்தில்லிட்டு நடுங்குவது இயல்புதான் என்றோ. அம்மன் சந்நிதியில் திரை விடுவதற்காக தொங்கிய துணியை எடுத்து உடம்பை நன்றாக துடைத்து கொண்டார். தமது ஈர துணியை களைந்து எறிந்துவிட்டு திரை துணியை அறையில் உடுத்தி கொண்டார். அம்மன் சந்நிதியில் உடைந்த தேங்காய் மூடிகள், பழங்கள், நிவேதனத்துக்கான பொங்கல், பிரசாதங்கள் எல்லாம் வைத்திருப்பதை கண்டார். தேவிக்கு பூஜை செய்வதற்காக வந்த பூசாரியும் பிரார்த்தனைக்காரர்களும் எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு ஓடி போயிருக்க வேண்டும். ஏன் அவர்கள் அப்படி ஓடினார்கள்? புயலுக்கும் மழைக்கும் பயந்து ஓடினார்களா? அல்லது கொள்ளிடத்துக்கரையில் உடைப்பு ஏற்பட்டு விட்டதை பார்த்துவிட்டு ஓடினார்களா? எதுவாயிருந்தாலும் சரி, தாம் செய்த புண்ணியந்தான் துர்கா பரமேஸ்வரியை தம்மை உடைப்பு வெள்ளத்திலிருந்து காப்பாற்றியது மட்டுமல்ல, தம்முடைய பசி தீர்வதற்கு பிரசாதமும் வைத்துக்கொண்டு காத்திருக்கிறாள். இன்றிரவை இந்த கோவிலிலேயே கழிக்க வேண்டியதுதான். இதை காட்டிலும் வேறு தக்க இடம் கிடைக்கப் போவதில்லை. உடைப்பு வெள்ளம் இந்த சிறிய கோவிலை ஒட்டிதான் பாய்ந்து செல்ல வேண்டும். அதனால் கோவிலுக்கே ஆபத்து வரலாம். கோயிலை சுற்றிலும் வெள்ளம் குளிபறித்து கொண்டிருக்கும். அஸ்திவாரத்தையே தகர்த்தாலும் தகர்த்துவிடும். ஆயினும் இன்று இரவுக்குள்ளே அப்படி ஒன்றும் நேர்ந்து விடாது. அவ்விதம் நேர்வதாயிருந்தாலும் சரிதான். இன்றிரவு இந்த கோவிலை விட்டு போவதற்கில்லை. உடம்பில் தெம்பும் இல்லை, உள்ளத்திலும் சக்தி இல்லை. பயபக்தியுடன் பழுவேட்டரையர் தேவியின் சன்னிதானத்தை நெருங்கினார். அங்கிருந்த பிரசாதங்களை எடுத்து வேண்டிய அளவு அருந்தினார். மிச்சத்தை பத்திரமாக வைத்து மூடினார். தேவியின் முன்னிலையில் நமஸ்காரம் செய்யும் பாவனையில் படுத்தார். கண்களை சுற்றி கொண்டு வந்தது. சிறிது நேரத்திற்குள் பழுவேட்டரையர் பெருந்துயிலில் ஆழ்ந்து விட்டார். அத்தியாயம் 10. கண் திறந்தது. முதலில் நதி வெள்ளத்திலும் பின்னர் உடைப்பு வெள்ளத்திலும் அகப்பட்டு திண்டாடியபடியால் பெரிதும் களைப்படைந்திருந்த பழுவேட்டரையர்
வெகு நேரம் நினைவற்று உணர்ச்சியற்று கட்டையைப் போல கிடந்து தூங்கினார். வேண்டிய அளவு தூங்கிய பிறகு லேசாக நினைவுகளும் கனவுகளும் தோன்றின. ஒரு சமயம் துர்கா பரமேஸ்வரி கோவில் விக்கிரகத்திலிருந்து புறப்பட்டு 4 அடி எடுத்து வைத்து நடந்து அவர் அருகில் வந்தாள். அனல் வீசிய கண்களினால் அவரை உற்று நோக்கிய வண்ணம் திருவாய் மலர்ந்தாள். அடே பழுவாட்டரையா, நீயும் உன் குலத்தாரும் தலைமுறை தலைமுறையாக எனக்கு வேண்டியவர்கள். ஆகையால் உனக்கு எச்சரிக்கிறேன். உன்னுடைய அரண்மனையில் நீ கொண்டு வைத்திருக்கிறாயே அந்த நந்தினி என்பவள் மனித பெண் உரு கொண்ட ராட்சசி. உன்னுடைய குலத்தையும் சோழர் குலத்தையும் வேரோடு அழித்து போடுவதற்காக வந்தவள். அதற்கு சரியான சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளை அரண்மனையிலிருந்தும் உன் உள்ளத்திலிருந்தும் அப்புறப்படுத்திவிட்டு மறுகாரியம் பார். இல்லாவிட்டால் உனக்கும் உன் குலத்துக்கும் என்றும் அழியாத அபகீர்த்தி ஏற்படும். இவ்விதம் எச்சரித்துவிட்டு தேவி திரும்பி சென்று விக்கிரகத்துக்குள் புகுந்து கலந்து விட்டாள். பழுவாட்டரையார் திடுக்கிட்டு எழுந்தார். அவர் உடம்பு கிடுகிடுவென்று நடுக்கிக் கொண்டிருந்தது. தாம் கண்டது கனவுதான் என்று நம்புவது அவருக்கு சற்று சிரமமாகவே இருந்தது. ஆயினும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார். பொழுது நன்றாக விடிந்திருந்தது. புயலின் உக்கிரம் தணிந்திருந்தது. மழை நின்று போயிருந்தது. சோ என்ற சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. கோவில் வெளிமண்டபத்தின் விளிம்பில் அருகில் வந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். அவர் கண்ட காட்சி உற்சாகமளிப்பதாக இல்லை. கொள்ளிடத்தின் உடைப்பு இதற்குள் மிக பெரியதாக போயிருந்தது. நதி வெள்ளத்தில் ஏறக்குறைய பாதி அந்த உடைப்பின் வழியாக குபுகுபுவென்று பாய்ந்து கொண்டிருந்ததாக தோன்றியது. கிழக்கு திசையிலும் தெற்கு திசையிலும் ஒரே வெள்ளக்காடாக இருந்தது. மேற்கே மட்டும் கோவிலை அடுத்து சிறிது தூரம் வரையில் வெள்ளம் சுழி போட்டுக்கொண்டு துள்ளி குதித்து கொண்டு போயிற்று. அப்பால் குட்டை மரங்களும் புதர்களும் அடர்ந்திருந்த காட்டு பிரதேசம் வெகு தூரத்துக்கு காணப்பட்டது. அது திருப்புரம்பியம் கிராமத்தை அடுத்த காடாயிருக்க வேண்டுமென்றும் அந்த காட்டின் நடுவில் எங்கேயோதான் கங்க மன்னன் பிருத்விபதிக்கு வீரக்கல் நாட்டிய பழைய பள்ளிப்படை கோவில் இருக்க வேண்டும் என்றும் ஊகம் செய்தார். அந்த பள்ளிப்படை உள்ள இடத்தில் 100 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த மாபெரும் யுத்தம் அவர் நினைவுக்கு வந்தது. அந்த போரில் சோழர் குலத்துக்கு உதவியாக தமது முன்னோர்கள் செய்த வீர சாகச செயல்களையும் ஞாபகப்படுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட தமது பழம்பெரும் குலத்துக்கு இந்த நந்தினியினால் உண்மையிலேயே அவக்கேடு நேர்ந்து விடுமோ? துர்கா பரமேஸ்வரி தனது கனவிலே தோன்றி கூறியதிலும் ஏதேனும் உண்மை இருந்தாலும் இருக்குமோ? எப்படி இருந்தாலும் இனி சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நந்தினியின் அந்தரங்கம் என்னவென்பதையும் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். முதலில் இங்கிருந்து சென்ற பிறகல்லவா மற்ற காரியங்கள். திருப்புரம்பியம் கிராமத்தை அடைந்தால் அங்கே ஏதேனும் உதவி பெறலாம். கவிழ்ந்த படகிலிருந்து தம்மை போல் வேறு யாரேனும் தப்பி பிழைத்திருந்தால் அவர்களும் அங்கே வந்திருக்கக்கூடும். ஆனால் வெள்ளத்தை கடந்து திருப்புரம்பியம் கிராமத்துக்கு போவது எப்படி? இந்த கோவிலை சுற்றி உடைப்பு வெள்ளம் இப்படி சுழி போட்டுக்கொண்டு ஓடுகிறதே. இதில் ஒரு மத யானை இறங்கினால் கூட அடித்து தள்ளி கொண்டு போய்விடுமே. இதை எப்படி தாண்டி செல்வது? உடைப்பு வெள்ளம் கோவிலை சுற்றி கீழே கீழே தோண்டி குழி பறித்து கொண்டிருப்பது திண்ணம். கோவில் எப்போது விழுமோ தெரியாது. துர்கா பரமேஸ்வரியின் சக்தியினால் விழாமல் இருந்தால்தான் உண்டு. ஆயினும் அங்கிருந்து வெளியேறுவது எப்படி? உடைப்பு வெள்ளம் வடிந்த பிறகு போவதென்றால் எத்தனை நாள் ஆகுமோ தெரியாதே. நல்ல வேளை வேறொரு வழி இருக்கிறது. கோவிலுக்கு எதிரே பிரம்மாண்டமாக வளர்ந்திருந்த வேப்ப மரம் ஒன்று இருந்தது. புயல் காற்றில் விழாமல் அது எப்படியோ தப்பி பிழைத்தது. ஆனால் கோவிலை சுற்றி துள்ளி சென்று கொண்டிருந்த உடைப்பு வெள்ளம் அந்த வேப்ப மரத்தை சுற்றிலும் சுழியிட்டு குளிபறித்து கொண்டிருந்தால் கோவில் விழுவதற்கு முன்னால் அந்த மரம் விழுவது நிச்சயம். மரம் விழுந்தால் அநேகமாக மேற்கு திசையில் உள்ள காட்டு பிரதேசத்துக்கு ஒரு பாலத்தை போல அது விழக்கூடும். இல்லாவிட்டாலும் வெள்ளம் மரத்தை அடித்து கொண்டு போய் எங்கேயாவது கரையோரத்தில் சேர்க்கும். மரம் விழுந்த உடனே அதன் மேல் தொத்தி ஏறிக்கொண்டால் ஒருவாறு அங்கிருந்து தப்பி பிழைக்கலாம். அதுவரையில் இக்கோவிலிலேயே இருக்க வேண்டியதுதான். தேவியின் கருணையினால் இன்னும் ஒரு நாள் பசியாறுவதற்கும் பிரசாதம் மிச்சம் இருக்கிறது. மரம் விழும் வரையில் அல்லது வெள்ளம் வடியும் வரையில் அங்கேயே பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியதுதான். அதை தவிர வேறென்ன செய்வது? அவசரப்படுவதில் பயனொன்றுமில்லை. நம்மால் இவ்வுலகில் இன்னும் ஏதோ பெரிய காரியங்கள் ஆக வேண்டியிருப்பதனால்தான் தேவி ஜெகன்மாதா நம்மை வெள்ளத்தில் சாகாமல் காப்பாற்றியிருக்கிறார். ஆதலின் மேலே நடக்க வேண்டியதற்கும் துர்கா பரமேஸ்வரியை வழிகாட்டுவாள் அல்லவா? அன்று பகல் சென்றது. இன்னும் ஓர் இரவும் பகலும் கழிந்தன. புயல் தான் சென்ற விடமெல்லாம் அதாகதம் செய்து கொண்டே மேற்கு திசையை நோக்கி சென்று விட்டது. தூவானமும் விட்டுவிட்டது. ஆனால் துர்காதேவியின் கோவிலில் அகப்பட்டு கொண்ட பழுவாற்றையருக்கு மட்டும் விடுதலை கிடைக்கவில்லை. கொள்ளிடத்து வெள்ளம் குறைந்தது போல் காணப்பட்டது. ஆனால் உடைப்பு வர வர பெரிதாகி கொண்டு வந்தது. கோவிலை சுற்றி சென்ற வெள்ளம் குறையவில்லை. ஆழம் என்னமோ அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதை அளந்து பார்ப்பது எப்படி? அல்லது அந்த உடைப்பு வெள்ளத்தில் இறங்கி நீந்தி செல்வது பற்றி தான் நினைத்து பார்க்கவும் முடியுமா? கடைசியாக அன்று சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் பழுவேட்டரையர் எதிர்பார்த்தபடி கோவிலுக்கு எதிரே இருந்த பெரும் வேப்ப மரம் விழுந்தது. விழுந்த மரம் நல்ல வேளையாக உடைப்பு வெள்ளத்தின் மேற்கு கரையை தொட்டுக்கொண்டு கிடந்தது. அதன் வழியாக அப்பால் செல்வதற்கு பழுவேட்டரையர் ஆயத்தமானார்.
இரவிலே புறப்பட்டு அந்த காட்டு பிரதேசத்தில் எப்படி வழி கண்டுபிடித்து போவது என்பது பற்றி சிறிது தயங்கினார். சில கண நேரத்துக்கு மேல் அந்த தயக்கம் நீடித்திருக்கவில்லை. உடனே புறப்பட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து தம்மை அந்த பேராபத்திலிருந்து காத்தருளிய துர்கா பரமேஸ்வரிக்கு நன்றி தெரிவிப்பதற்காக சன்னதியை நெருங்கினார். சன்னதிகள் விழுந்து நமஸ்கரித்தார். அச்சமயத்தில் அவர் உடம்பு சிலிர்க்கும்படியான குரல் ஒன்று கேட்டது. முதலில் துர்கையம்மன் தான் பேசுகிறாளோ என்று தோன்றியது. பிறகு இல்லை, குரல் வெளியில் சிறிது தூரத்துக்கு அப்பால் இருந்து வருகிறது என்று தெளிவடைந்தார். மந்திரவாதி, மந்திரவாதி என்று கூப்பிட்டது அந்த குரல். பிறகு மறுபடியும் ரவிதாசா, ரவிதாசா என்று கூவியது. முன் எப்பொழுதோ கேட்ட குரல் போல் தோன்றியது. பழுவேட்டரையர் எழுந்து முன் மண்டபத்துக்கு வந்தார். தூண் மறைவில் நின்று குரல் வந்த இடத்தை நோக்கினார். உடைப்பு வெள்ளத்துக்கு அப்பால் விழுந்த வேப்ப மரத்தின் நுனி பகுதிக்கு அருகில் ஓர் உருவம் நின்று கொண்டிருக்க கண்டார். மந்திரவாதி, மந்திரவாதி என்னும் கூக்குரல் அவருக்கு தம் சகோதரன் முன்னொரு சமயம் கூறியவற்றை ஞாபகப்படுத்தியது. துர்காதேவியின் கருணையினால் தாம் அதுவரை அறிந்திராத மர்மத்தை அறிந்து கொள்ளப் போகிறோமோ என்ற எண்ணம் உதித்தது. ஆதலின் அசையாமல் நின்றார். அக்கறையில் நின்ற உருவம் விழுந்த வேப்பமரத்தின் வழியாக உடைப்பு வெள்ளத்தை கடந்து வர தொடங்கியதை பார்த்தார். தம் வாழ்நாளில் அதுவரை செய்திராத ஓர் அதிசயமான காரியத்தை பழுவேட்டரையர் அப்போது செய்தார். கோவில் முன் மண்டபத்தில் சட்டென்று படுத்துக்கொண்டார். தூங்குவது போல் பாசாங்கு செய்தார். ரவிதாசன் என்னும் மந்திரவாதியை பற்றி அறிந்து கொள்ளும் ஆசை அவரை அவ்வளவாக பற்றி கொண்டது. அவன் நந்தினியை பார்ப்பதற்காக சில சமயம் அவர் அரண்மனைக்கு வந்த மந்திரவாதியாகவே இருக்க வேண்டும். அவனுக்கும் நந்தினிக்கும் உள்ள தொடர்பு உண்மையில் எத்தகையது? அவனை இந்த இடத்தில் இந்த வேளையில் தேடி அலைகிறவன் யார்? எதற்காக தேடுகிறான்? இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் ஒருவேளை நந்தினி தம்மை உண்மையிலேயே வஞ்சித்து வருகிறாளா என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம் அல்லவா? ரவிதாசன் மட்டும் அவரிடம் சிக்கிக்கொண்டால் அவனிடத்திலிருந்து உண்மையை தெரிந்து கொள்ளாமல் விடுவதில்லை என்று மனத்தில் உறுதி கொண்டார். தூங்குவது போல் பாசாங்கு செய்தவரின் அருகில் அந்த மனிதன் வந்தான். மீண்டும் ரவிதாசா, ரவிதாசா என்று கூப்பிட்டான். ஆஹா, இந்த குரல் கடம்பூர் மாளிகையில் முன்னொரு தடவை வேளநாட்டம் ஆடி குறி சொன்னானே, அந்த தேவராளன் குரல் போலல்லவா இருக்கிறது. இவனுடைய கழுத்தை பிடித்து இறுக்கி உண்மையை சொல்லும்படி செய்யலாமா? வேண்டாம், இன்னும் சற்று பொறுப்போம். இவன் மூலமாக மந்திரவாதி ரவிதாசனை பிடிப்பதல்லவா முக்கியமான காரியம். மந்திரவாதி, சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ளாகவே தூங்கிவிட்டாயா அல்லது செத்து தொலைந்து போய்விட்டாயா என்று சொல்லிக்கொண்டே அந்த மனிதன் பழுவேட்டரையரின் உடம்பை தொட்டு அவருடைய முகம் தெரியும்படி புரட்டினான். அப்படி புரட்டியும் பழுவேட்டரையர் ஆடாமல் அசையாமல் கிடந்தார். பின் மாலையும் முன்னிரவும் கலந்து மயங்கிய அந்த நேரத்தில் மங்கலான வெளிச்சத்தில் தேவராளன், ஆம் அவனேதான், பழுவேட்டரையரின் முகத்தை பார்த்தான். தம் கண்களை நன்றாக துடைத்து கொண்டு இன்னொரு தடவை உற்று பார்த்தான். பீதியும் பயங்கரமும் ஆச்சரியமும் அவநம்பிக்கையும் கலந்து தொனித்த ஈன குரலில் ஊ ஆ என்று ஊளையிட்ட வண்ணம் அவ்விடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தான். பழுவேட்டரையர் கண்ணை திறந்து நிமிர்ந்து உட்கார்ந்து பார்ப்பதற்குள்ளே அவன் கோவிலுக்கு முன்னால் இருந்த பலிபீட திறந்த மண்டபத்தை 2 எட்டில் தாண்டி சென்று வேப்பமர பாலத்தின் மீது வேகமாக நடக்கத் தொடங்கிவிட்டான். திரும்பி பார்ப்பதற்கு கூட ஒரு கணமும் நில்லாமல் அதிவிரைவாக அம்மரத்தின் மீது ஓட்டமும் தாவலுமாக சென்று அக்கறையை அடைந்தான். மறுகணம் புதர்களும் மரங்களும் அடர்ந்த காட்டில் மறைந்து விட்டான். பழுவேட்டரையர் அவன் மிரண்டு தாவி ஓடுவதை கண்கொட்டா வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். காட்டில் அவன் மறைந்ததும் சமயம் நேர்ந்த போது அவனை பிடிக்காமல் தாம் விட்டுவிட்டது தவறோ என்ற ஐயம் அவரை பற்றி கொண்டது. உடனே அவரும் குதித்தெழுந்து ஓடினார். தேவராளனைப் போல் அவ்வளவு வேகமாக மரப்பாலத்தின் பேரில் அவரால் தாவி செல்ல முடியவில்லை. மெல்ல மெல்ல தட்டு தடுமாறி கிளைகளை ஆங்காங்கு பிடித்து கொண்டுதான் போக வேண்டியிருந்தது. அக்கறையை அடைந்ததும் காட்டு பிரதேசத்துக்குள்ளே ஒற்றையடி பாதை ஒன்று போவது தெரிந்தது. அதை உற்று பார்த்தார். சேற்றில் புதிதாக காலடிகள் பதிந்திருந்தது தெரிந்தது. அந்த வழியிலேதான் தேவராளன் போயிருக்க வேண்டும் என்று தீர்மானித்து மேலே விரைவாக நடந்தார். அது முன்னிலா காலமானாலும் வானத்தில் இன்னும் மேகங்கள் சூழ்ந்திருந்தபடியால் நல்ல இருட்டாகவே இருந்தது. காட்டு பிரதேசத்தில் என்னவெல்லாமோ சத்தங்கள் கேட்டன. புயலிலும் மழையிலும் அடிபட்டு கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருந்த காட்டில் வாழும் ஜீவராசிகள் கணக்கற்றவை மழை நின்றதினால் ஏற்பட்ட மகிழ்ச்சியை தெரிவித்து குரல் கொடுத்து கொண்டு அங்குமிங்கும் சஞ்சரித்தன. ஒற்றையடி பாதை சிறிது தூரம் போய் நின்றுவிட்டது. ஆனால் பழுவேட்டரையர் அத்துடன் நின்றுவிட விரும்பவில்லை. அன்றிரவு முழுவதும் அந்த காட்டில் அலைந்து திரியும்படி நேர்ந்தாலும் அந்த தேவராளனையும் அவன் தேடிப்போகும் மந்திரவாதி ரவிதாசனையும் பிடித்தே தீருவது என்று தீர்மானித்து கொண்டு காட்டு புதர்களில் வழிகண்ட இடத்தில் நுழைந்து சென்றார். 1 ஜாம நேரம் காட்டுக்குள் அலைந்த பிறகு சற்று தூரத்தில் வெளிச்சம் ஒன்று தெரிவதை பார்த்தார். அந்த வெளிச்சம் நின்ற இடத்தில் நில்லாமல் போய்கொண்டிருந்தபடியால் அது வழி கண்டுபிடிப்பதற்காக யாரோ கையில் எடுத்து செல்லும் சுளுந்தின் வெளிச்சமாகவே இருக்க வேண்டும் என்பது தெரிந்தது. அந்த வெளிச்சத்தை குறிவைத்து கொண்டு வெகு விரைவாக நடந்தார்.
வெளிச்சத்தை நெருங்கி சென்று கொண்டிருந்தார். கடைசியாக அந்த சுளுந்து வெளிச்சம் காட்டின் நடுவே ஒரு பாழடைந்த மண்டபத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவது போல் காட்டிவிட்டு உடனே மறைந்தது. அந்த மண்டபம் திருப்புறம்பியத்திலுள்ள பிருத்விபதியின் பள்ளிப்படை கோவில்தான் என்பதை பழுவேட்டரையர் பார்த்த உடனே தெரிந்து கொண்டார். பள்ளிப்படையை நெருங்கி ஒரு பக்கத்து சுவர் ஓரமாக நின்று காது கொடுத்து கேட்டார். ஆம், அவர் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. 2 பேர் பேசிக் கொண்டிருந்தது கேட்டது. உரத்த குரலில் பேசியபடியால் பேசியது தெளிவாக கேட்டது. மந்திரவாதி, உன்னை எத்தனை நேரமாக தேடிக்கொண்டிருந்தேன் தெரியுமா? நீ ஒருவேளை வர முடியாமல் போய்விட்டதோ அல்லது உன்னையும் தான் யமன் கொண்டு போய்விட்டானோ என்று பயந்து போனேன் என்றான் தேவராளன். மந்திரவாதி ரவிதாசன் கடகடவென்று சிரித்தான். யமன் என்னிடம் ஏன் வருகிறான்? சுந்தர சோழனையும் அவனுடைய 2 பிள்ளைகளையும் தான் யமன் நெருங்கி கொண்டிருக்கிறான். நாளைய தினம் அவர்களுடைய வாழ்நாள் முடிந்துவிடும் என்றான் மந்திரவாதி. அச்சமயம் வானத்தையும் பூமியையும் பிரகாசப்படுத்தி கொண்டு மின்னல் ஒன்று மின்னியது. அத்தியாயம் 10 நிறைவுற்றது.